இந்த பிள்ளைங்கக்குள்ள ஈகோ பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? அது எந்த நாளைக்குமே எப்போதுமே பிள்ளைங்கக்கிட்ட அது இருக்கதாங்க செய்யுது. என்ன தான் நீங்கள் பார்த்து பார்த்து வளர்த்தாலும். அதாவது ஒரு பிள்ளைங்க வந்து கொஞ்சம் நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கிட்ட கொஞ்சம் தெளிவாக இருக்குது, கொஞ்சம் நல்லா படிக்குது, அதுக்கிட்ட கொஞ்சம் நாலேஜ் கூட இருக்குது. அதனால் நம்ம அதுக்கிட்ட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலான்னு கேட்டோம்னா, எதாக இருந்தாலும் அண்ணன்கிட்டே கேட்குற, என்கிட்ட எதையுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிற, என்னை ஒதுக்கி வச்சிடுற, எல்லாம் அண்ணன் தான் பார்க்குறான், அண்ணன் தான் செய்கிறான், நான் எதுக்குமே லாயக்கு இல்லாதவனா ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அந்த குழந்தை மனசில் உருவாயிடுது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுங்களுக்குள்ளே அதுவாக உருவாகிறது தானே தவிர நாமெல்லாம் அது காட்டுறதே கிடையாது. அது எப்படிங்க தாய் வந்து பெற்ற பிள்ளைங்கள்ட்ட உணவாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து தான் 3 பிள்ளைங்களுக்கும் செய்வாள். கொஞ்சம் கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் அதிகமாக இருக்குது, இவன் வந்து பார்டர் மார்க் வாங்குகிறான், அவன் நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறான், அதனால் அவன்கிட்ட கோச்சிங் நல்லா இருக்குது, அவன்கிட்ட டீசெண்டாக இப்போ ஏதாவது கேட்கலாம், நல்லா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அதை வந்து இது மார்க் வாங்கலை, படிக்கலை அப்படிங்கிறத அந்த குழந்தை வந்து எடுத்துக்காது. நம்மளை ஒதுக்குறாங்க, புரியலன்னு சொல்லி நம்மள எதுவுமே நம்மகிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம வந்து எதுக்குமே யூஸ் இல்லாத பொருளாயிட்டோம், என்ன தான் இருந்தாலும் நம்ம தாழ்த்தப்பட்டு தான் இருக்கோம், ஒதுக்கப்பட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பிரிவினை அதுக்கே மனசில் வந்துடும். நம்ம என்ன தான் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக செஞ்சாலும் நான் மட்டம்தான், அண்ணன் ஒஸ்தி தான், என்னை எதையுமே நீங்கள் கலக்கிறதில்ல, எதையுமே என்கிட்ட அது வாங்கலாமா, அவனுக்கு பிடிச்சதை வாங்குறீங்க, அதிலே எனக்கு 2 வாங்கிட்டு வந்துடுறீங்க, எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்க மாட்டேங்கிறீங்க, அவன் கேட்டான் அதனால் 2 பேருக்கும் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிடுறீங்க. பயங்கரமாக பேசுங்க பிள்ளைங்க. அதனால் ஏற்றத்தாழ்வு கிடையாது. தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சிக்காதீங்க பெற்றவங்கள.